ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரீசெண்டாக அட்டெண்ட் பண்ண ஷோவோடைய வீடியோஸ் தான் இது. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 42 மெம்பர்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஓவராலாக எல்லாருடைய பிக்சர்ஸுமே நான் அதில் கொண்டு வந்திருந்தேன். எல்லாருடைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், வெரைட்டிஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப், அக்சசரிஸ் எல்லாமே ஒருத்தர் ஒரு மாதிரியும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட யூனிக் ஸ்டைலை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் என்னோடய பாப்பாவுக்கு அழகாக ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் நான் இது வரைக்கும் அது பண்ணாத ஒரு டிசைன் அது. நான் அவளுக்காக ஒரு ஹாஃப் ஷோல்டர்ஸ் டாப்பும் மர்மெய்ட் ஷேப்பில் பாட்டம் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொடுத்துருந்த அந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா கிளஸ்டர்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் பேக் சைடில் விங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட். என்னோடய தீம் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு ஏர்லி ஏஜ் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே கொடுத்து ஓவராலாக வி கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரியான தீமை கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபேஷன் டிசைனர்ன்ட்டு ஒரு அவார்ட் வாங்கியிருந்தேன். சம்வாட் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபேஷன் டிசைனராக ஆகணுன்றது ஒரு பெரிய ட்ரீம். ஒன் டே இட் வில் ஹேப்பன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் மீ. தேங்க்யூ.